very good cause of auditorium. I know so many languages, English, Telugu, Hindi, Marathi, Bhojpuri, but you can't understand that language. English is a knowledge, but Tamil is a language. இவ்வளோ தூரம் பேசுனதுக்கு அப்புறம் கூட கைதட்டீங்கன்னு நினச்சேன். தேங்க்யூ. முதல்ல இப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு எங்களை அழைத்தமைக்கு காவல்துறை சார்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. கொஞ்சம் சம்பவம் வால்யூம் மட்டும் வச்சுக்கோங்கம்மா ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ் மீ. முதல்ல ஜேசி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, சாதாரண ரோபோ சங்கரா இருந்தேனே ராப்போ சங்கரா மாற்றிருக்காரு. ஹாலிவுட்லேருந்து ஹாலிவுட்டுக்கு கொண்டு போன பெருமை அவருக்கே சாரும். ஏன்னா உள்ளே வந்த உடனே என்னை ஒருத்தர் பயமுறுத்தினார். அவர் பேர் சொல்ல விரும்பலை. வந்த உடனே இன்னும் கொஞ்சம் அந்த மாதிரி ஓகே தேங்க்யூ. ஏன்னா வந்த உடனே சொன்னார், சார் எல்லாருமே இப்போ எஸ்ஆர்எம் காலேஜ்னால் எல்லாருமே ஃபுல்லாக எஜுகேட்டட் பர்சன், உங்களுக்கே டவுட்ஸ் வருதில்ல. ஸோ எல்லாமே இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இல்லை சார், முன்னாடி உட்காந்துருக்க ஒரு 10 பேர்த்துக்கு தான் தமிழ் தெரியும், 400 பேர் ஃபுல்லாக மராட்டி, அஸ்ஸாமு, அதனால் நீங்கள் எது வேணாலும் பேசுங்க சார், பேசாமல் இருப்பாங்க அப்படின்னாரு. நல்லா ரிசீவ் பண்ணுறீங்க சார் காலேஜில், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒவ்வொரு கல்ச்சர்லையும் கூப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வந்த உடனே முகத்தை பார்த்தேன், நம்மளுடைய ஊர் கலர் தெரிஞ்சிச்சு. ஆஹா, எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச பீப்புள் தான் அப்படின்னு. அதனால் எல்லாரும் சேர்த்து ஒரு தடவை கை தட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கலைஞர்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்காக. எனக்கும் காவல்துறைக்கும் எப்பவுமே ஒரு நெருங்கிய நட்பு, நெருங்கிய தொடர்பு, நல்ல உறவு இருக்குது. அதுக்காக அடிக்கடி ஸ்டேஷன் போதான் போல, ஏகப்பட்ட கேஸ் இருக்கும் போலப்பா, ஜெயிலுக்கு ஃபுல்லாக 4 தடவை போயிட்டு வந்துருப்பான் போல அப்படின்னு நினைக்காதீங்க. நான் ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவன். ஐ ஹாவ் அ பேரண்ட்ஸ். என்னுடைய பேரண்ட்ஸ் என்னை நல்லபடியாக க்ரோத் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, எவ்வளவோ விஷயங்கள் ஏதோ சினிமாக்காரங்க தானே இவங்கெல்லாம் இந்த நிகழ்வுக்கு வருவாங்களா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. எங்கள் மாதிரி கலைஞர்கள்லாம் எவ்வளவோ நிகழ்ச்சிக்கு காசுக்காக எவ்வளவோ நிகழ்ச்சி போகிறோம். பட் நல்ல காசுக்காகவும் நாங்கள் நிகழ்ச்சிக்கு வருவோம். இதை சொன்னால் எல்லாரும் கைதட்டு வாங்கி என் பொண்டாட்டிகிட்ட காலையில் சொல்லிட்டு வந்தேன். வரும்போது யோசிச்சு வந்தேன், இந்த மாதிரிலாம் சொன்னால் கைதட்டுவாங்களே அப்படின்னு. உண்மை தான். இப்போ நீங்கள் பார்த்த ஏவிக்கும் எனக்குமே ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏன்னா நம்ம என்னதான் நகைச்சுவையாக பேசினாலும் ஃபஸ்ட்டு என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக வந்தோமோ முதல் அதை பேசிட்டு அப்புறம் ஃபன்னுக்கு போகலாம். சமீபத்தில் ஒரு 4 மாதமாக ஓவரால் த வேர்ல்டு நான் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தேன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்திருக்குமே. ஏன்னா தெரியாதனமாக கிளியை வளர்த்துட்டேன். கிளி வளர்த்தா அது நம்ம பேரை சொல்லும், நம்மளோட விளையாடும் அப்படின்னு நினச்சி வளர்த்தேன். அது என்ன கிளி நமக்கு தெரியாது. அதில் நான் பட்ட பாடு பெரும்பாடு. அதிலிருந்து வெளியே வந்தேன். நான்லாம் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம், நாங்களாம் 80 கிட்ஸு. அதனால் எங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் உடற்பயிற்சினா நம்ம எக்ஸசைஸ்லாம் போனால் பெரிய ஹைடெக் டெக்னாலஜி லெவல்லாம் இருக்குது. அப்போல்லாம் அப்படி கிடையாது. அதான் 8th படிக்கும்போதே ஜிம்முக்கு போன ஆரம்பித்தாலும் ஒரு லங்கோடு கட்டிக்கிட்டு மம்பட்டியில் மண்ணை வெட்டி அந்த இளவட்ட கல்லுன்னு சொல்லுவாங்க, 90 கிலோ இருக்கும். அதை தூக்கி ஷோல்டரில் வச்சு ஒரு 10 ரவுண்டு அடித்து ஒரு 50 ஸ்குவாடு போட்டு வீட்டுக்கு போயிடுவோம். பழைய கஞ்சி வெங்காயம் தான் சாப்பாடு. இது ஹெல்த்தியான ஃபுட். இதைத்தான் இன்றைக்கி அமெரிக்காவில் பேக் பண்ணி ஐஸ் பிரியாணி 1000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருக்கேன். அதை நம்மளால் வாங்கி சாப்பிட்றேன். இன்றைக்கி அந்த பழைய அந்த ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் போயிடுச்சு.
அந்த ஹெல்த்தி ஃபுட் இருந்ததுனால தான் அன்னைக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளும் 15 பிள்ளையை பெற்றாங்க. யோசிச்சு பாருங்க. வயக்காட்டில் காலையில் 6 மணிக்கு மம்பட்டியை பிடிச்சி அப்படி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 15 பிள்ளையை பெற்றிருக்காங்கன்னா அப்போ என்ன ஸ்டெமினா இருந்திருக்குன்னு பாருங்க. அதற்கு காரணம் அந்த நல்ல உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஃபுட்டு. இந்த யூடியூப் சேனலை பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த உடம்பை நான் வந்து குறைச்சதுக்கு காரணம் வந்து இடையில சினிமாவுக்காக குறைச்சேன். அதுக்கப்புறம் இடையில எனக்கு ஜாயின்டிஸ் வந்துருச்சு. ஒரு 5 மாதம் படுத்த படுக்கை, சாவினுடைய விளிம்புக்கு போயிட்டேன். அதற்கு காரணம் என்கிட்ட இருந்த சில பல கெட்ட பழக்கங்கள், நீங்கள் பார்த்த பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருந்தது. அதில் அடிக்ட் ஆகிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுக்கு வந்து பிரபோசங்க வர்றாரு, இவரெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறாரு நீங்கள் நினைப்பீங்க. பட் அட்வைஸ் பண்ணால் அதை நீங்கள் ஏற்றுக்கக்கூடிய இடத்துல இப்போ நான் இருக்கேன். கண்டிப்பாக நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கேன் உங்களுக்கு. அந்த மாதிரி லைஃப்பில் வந்து கடைசியில் இந்த ஹேக்கிங்லாம் பண்ணுற அளவுக்கு, சூசைட் பண்ணுற அளவுக்குலாம் ஆகிட்டேன். எப்போ லாஸ்ட்டு ஜனவரி மாதம் வாழ்க்கையை வெறுத்து என்னால் வந்து அந்த பழக்க வழக்கம் இல்லாமல் இருக்கவே முடியலை. நடு ராத்திரிலாம் எந்திரிச்சு கிறுக்கு மாதிரி வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் நக்கீரன் கோபால் சார் தான் என்னை கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் என் பிளட்டில் இவ்வளவு தூரம் உள்ள ஜாயின்டிஸ் இருந்திருக்கு, இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால உள்ள என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்து டாக்டருடைய கரெக்டான அட்வைஸை ஃபாலோ பண்ணி எல்லா பழக்கத்தையும் விட்டு டே அண்ட் நைட்டு எனக்காக என் ஃபேமிலி தான் என்னை தூங்காமல் கொள்ளாமல் பார்த்துக்கிட்டு, அவ்வளவு தூரம் என்னை பார்த்துக்கிட்டு, எத்தனையோ நண்பர்களுடைய நல்ல ப்ரேயர்ஸ். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ஃபீல்டில் இருந்திருக்கோம். உனக்கு ஒன்றும் ஆகாது, 1000 பேர் சொன்னாலும் சொல்லட்டும், என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மனசை தளர விடாமல் ஹாப்பியாக சந்தோஷமாக இரு, நீ திரும்ப கம்பேக் கொடுப்ப அப்படின்னு சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த பழக்கம் கெட்ட பழக்கமும் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன், நல்லா சந்தோஷமாக இருக்கேன், ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கேன், ஹெல்த்தியான ஃபுட்டு, டெய்லி எக்ஸசைஸு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கெட்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வருது. அதுக்கு காரணம் பேரண்ட்ஸ். ஒன்று ஃபஸ்ட்டு சரியாக கவனிக்காத பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் ஸ்கூலு காலேஜ் வந்தால் என்ன கூடவே தெரிய முடியும் 24 நேரமும். யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இன்றைக்கி ஃபேமிலியோட அப்பா அண்ணன் தம்பி பேரண்ட்ஸோட ஒரு ஃபேமிலியாக உட்காந்து கூட்டு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டு சிரித்து பேசி சாப்பிட்ருப்பீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்க? மனசை தொட்டு கை தூக்கி சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்களோட சிரித்து பேசி உட்காந்து செலவழிச்ச நாட்கள் இருக்கா? கிடையாது. ஏன்னா 10 பேர் உட்காந்து சாப்பிட்டால் 10 பேர் காதில் ஹெட்ஃபோன் இருக்கும். அவ்வளோ செல்ஃபோன் இல்லை. இன்ஸ்டாகிராமில் சமைக்கிறது எப்படி, சாப்பிட்றது எப்படி, இது எங்கே கிடைக்கிது, அது எங்கே கிடைக்கிது, இது அனுப்பிச்சா எத்தனை கமெண்ட்ஸ் வரும், இதுதான் உலகம், இதிலே அடங்குதுன்னு அன்னைக்கே சொல்லிட்டான். இன்னைக்கு அது இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. இன்ன வரைக்கும் நான் எந்த சமூக வலைதளத்திலையும் கிடையாது. எனக்கு செல்ஃபோனில் பச்சை பட்டன் நமக்கு தெரியும், சிவப்பு பட்டன் நமக்குன்னா கட் பண்ண தெரியும், அவ்வளோதான். வாட்ஸ்அப்பில் பேசுனா அதை அமுக்குனா தான் போகுன்றதே போன வாரம் தான் எனக்கு தெரியும். அதை பேசிட்டு ரொம்ப நேரமாக யோசிக்கிறேன், இது எப்படியோ போகுமே, போனால் 2 டிக்கு வருமென்ட்டு தனியாக. வெளியே தான் ரோபோ சங்கர் நடிகர் எல்லாம் தெரியும், வீட்டில் கேவலப்படுறது நமக்கு தான் தெரியும். அதை என் பொண்டாட்டி உத்து கவனிச்சுட்டு இதை அமுக்குனா போகும்ப்பா, அதுக்கப்புறம் ப்ளூ டிக் வந்தால் தான் உங்களுக்கு போன மாதிரி அர்த்தம். இதுதான் கூட எனக்கு தெரியாத வரையும் நான் இன்னும் குழந்தையாகவே இருக்கேன். நல்லது தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் நல்ல விஷயங்களை பேச முடியாது. இதில் காமிச்ச மாதிரி எப்போயுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க. அதை விட உலகத்திலே மிகப்பெரிய மருந்து வேறு எதுவுமே கிடையாது. நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல நண்பர்களோட பேசுங்க, எப்போயும் நல்லதே பேசுங்க, ஹெல்த்தியாக இருங்க, பேரண்ட்ஸ் சொல்கிற அட்வைஸை கேளுங்க. 2வது காவல்துறைக்கு நான் எப்போயுமே எதுக்கு நான் நன்றி சொல்வேன் அப்படின்னா, நமக்கெல்லாம் தீபாவளி, பொங்கல், புத்தாண்டு இப்படி எத்தனையோ நாட்களில் விடுமுறை நாட்கள் உண்டு எல்லா துறைக்கும். ஆனால் விடுமுறையே இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரே துறை காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான்.
யோசிச்சு பாருங்க, இவங்க போட்டிருக்க அந்த உடுப்பை ஒரு நாள் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஏப்ரல் மேலே அந்த மவுண்ட் ரோடில் நின்று பாருங்களேன். அதெல்லாம் வந்து ஷூட்டிங்கில் ஒரு நாள் போட்டேன்னா அடுத்த 10 நிமிஷம் சட்டைலாம் கிழிச்சு எரிஞ்சிருக்காங்கட்டு, திரும்ப கொண்டே காய வச்சுட்டு வாங்கலான்னு. அதை போட்டுக்கிட்டு நின்று வர்றவங்களுக்கு பதில் சொல்லி, அந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு சொல்லி, ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி, மைக்கை பிடிச்சி கத்தி, அதை நின்று பார்த்தா தான் தெரியும். வீட்டில் எல்லார் வீட்லேயும் தீபாவளி கொண்டாடுறான், அவ்வளோ சந்தோஷமா. ஆனால் அவங்க பாவம் ஸ்டேஷனில் உட்காந்துக்கிட்டு என்னாச்சு ஏதாச்சு அது இதுன்னு அப்படி டே நைட்டு வேலை பார்க்குறவங்க. அவங்க மூலியமாக இந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்குறாங்கன்றப்ப, அந்த நல்ல நிகழ்வில் நாங்கள்லாம் கலந்துக்கிறோம் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது தொடர்ந்து அவங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. மாரத்தான்லேருந்து எல்லா நிகழ்வுக்கும் நான் போகிறேன். அதில் ஒரு மன திருப்தி, என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்தை நம்ம என்னதான் நகைச்சுவை அதையும் ஹியூமராக சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இன்ஜெக்ட் ஆகும் உங்களுக்கு, அவ்வளோதான். எதுக்கு எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிட்றாங்க, அவங்களே பேசிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க அதை பற்றி தெரிஞ்சவங்க பெரியவங்கள்லாம் இருக்காங்க, அவங்க பேசிட்டு போயிடலாம். எங்களை மாதிரி ஆட்களை கூப்பிடுறது எதுக்குன்னா, அதை கொஞ்சம் ஃபன்னாக நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸு உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ரெகுலராக தொலைக்காட்சியில் டிவியில் படங்களில் பார்த்து ரசித்த கலைஞர்கள் வரும்போது அவங்கள பார்த்து அவங்க சொல்கிறத கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இன்ஜெக்ட் ஆகும். அதுக்காகத்தான் எங்களை கூப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி பழக்கத்திலேருந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் ஆகி, நமக்கு பின்னாடி ஒரு செகண்ட் நீங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது உங்கள் பேரண்ட்ஸை உங்கள் கண்ணு முன்னாடி அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா, இது எதுவுமே நீங்கள் இந்த பழக்கம்ன்றதே வராது லைஃப்பில். ஏன்னா பெற்றவங்களை 1000 கனவுகளோடு தான் நம்மளை அனுப்புகிறாங்க. கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு 4 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா மாஸ்க் கட் அடிங்க, தேட்டருக்கு படத்துக்கு போங்க, நல்லதை பாருங்கள். மாஸ்க் கட்டணுன்னா இந்த பொண்ணு அவ்வளோ ஒரு சிரிப்பு. இது டென்டல், இங்கே இருக்கிற எல்லாருமே டென்டல் ஸ்டூடெண்ட் தானே இல்லையா? ஆர்ட்ஸ் இருக்கீங்களா? ஏன்னா பொதுவாக வந்து பொண்ணுங்களை பார்த்தோன்னே சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் பல்லுகளை பார்த்தா பல்ல காமிக்கிற, என்ன பழக்கது அப்படின்னு. சரி, என்ன பழக்கது? பல்லுகளை பார்த்தோன்னே பல்ல காமிக்கிற, சரி என்ன பழக்கது? சரி சரிங்களா? சரி, இது லெவல் ஏற்றிக்கமா. என்ன பல்லுகளை பார்த்தோன்னே என்ன பல்ல காமிக்கிறது, என்ன பழக்கம்? பொதுவாக ஃபஸ்ட்டு பல்ல காமிக்கிறது டென்டல் டாக்டர்கிட்ட தான். போன உடனே பல்ல காமிக்கின்றாரா? அதே மாதிரி உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர் யார் தெரியுமா? உலகத்திலேயே டென்டல் டாக்டர் தான். ஏன்னா சொத்த பல்ல புடுங்கிறது ஃபுல்லாக அவர் தான். பரவாயில்ல, 4 பேர் கை தட்டிட்டாங்க. நான் அடுத்த வாரம் கும்பகோணம் நிகழ்ச்சியில் போடலான்னு இருந்தேன், கை தட்டினா போடலாம்னு. பரவாயில்ல. அந்த மாதிரி